பவுல் போய் தீமோத்தேயு மேலே கையை வச்சாராம், வரம் உண்டாயிருச்சான். கரங்களை தலையிலையா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை யோசித்து பார்க்கிறேன். நல்ல அபிஷேகத்தில் இருந்துட்டு கர்த்தர் பேசும்போது ஒருத்தன் மேலே கையை வச்சிங்கன்னா அவன் மேலே உங்களுக்குள்ள இருக்கிற வரம் அவன் மேலே இறங்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பவுல் தீமோத்தேயுவின் மேலே கையா, அவர் தான் நெக்ஸ்ட் லீடர் இல்லையா? அதனால என்ன செஞ்சானா, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, காட்ஸ் கிஃப்ட், தேவன் தருகிற வரம். கையை வைத்தது பவுல் தான், வரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. கையை வச்சது அனனியா தான், கண்ணை திறந்து விட்டது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பணும். யார் அதை செய்வா? யார் நோக்கமா இருக்கிறாங்களோ, யார் அதே சிந்தையா இருக்கிறாங்களோ, யார் அந்த கோல்ல சஸ்டைன் ஆகி நிற்கிறாங்களோ, அதுவே அவங்க கவனமா இருக்குதோ, அவங்க போய் ஆண்டவரை எழுப்புவாங்க. அவங்களுக்குள்ள இருந்து வர்றான் கிரியேஷன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் நான் சொன்ன 4 ஊழியக்காரன் கையை வச்சாங்க இல்லையா? கையை வச்சு அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே மனசில் வச்சு டைரியில் எழுதி வச்சிருப்பேன். அப்படியே நான் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபிப்பேன். ஆமேன், உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. ஆமேன், என் வாலிப வயதில் உட்காந்து என் அறைக்குள்ளே உட்காந்து ஜெபிக்க கொஞ்ச நேரத்தில் அந்த அறையே மறுரூபம் ஆகும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை உணர்வேன். ஆமென். என் சிந்தை அந்த ஊழியக்காரனை நினைக்கும், அந்த ஊழியக்காரருடைய காரியங்களை நினைக்கும். ஆனால் அங்கே ஊழியக்காரர் வந்து நிற்கிறதில்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தத்ரூபமான பிரசனம் வந்து இறங்கி என் மேல் வந்து நிரப்பும். அந்த வரங்கள் கிரியை செய்யும்.